யுகாதி பண்டிகை மார்ச் 19ஆம் தேதி என்று கொண்டாடப்பட உள்ளது. தெலுங்கு காலண்டரின்படி ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் யுகாதியை தெலுங்கு புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. புராண கதைகளின்படி பிரம்மதேவருக்கு இந்த உலகை எப்படி படைக்க துவங்குவது, எதை முதலில் உருவாக்க வேண்டும் என்ற குழப்பம் ஏற்பட்டது. அவர் நிறைய முயற்சி செய்தும் எந்த வழியும் தெரியவில்லை. இதனால் பல சூரிய ஆண்டுகள் யுகங்கள் கடந்து அவர் கடும் தவம் புரிந்தார். அந்த தவத்தின் பலனாக அவருக்கு உலகை படைத்தார். அவர் தனது தவத்தின் பயனாக உலகை படைக்க துவங்கிய தினத்தையே உகாதி தினமாகும். மரங்களில் இருக்கும் பழைய இலைகள் உதிர்ந்து புதிய இலைகள் துளிர்விட துவங்கும் காலம் என்பதால் கடந்த கால துன்பங்களில் இருந்து விடுபட்டு வரவிருக்கும் புதிய விஷயங்களை துவங்குவதற்குரிய நாளாக உகாதி கொண்டாடப்படுகிறது. யுகாதி அன்று தொடங்கப்படும் புது காரியங்கள் வெற்றியடையும் என நம்பப்படுகிறது. இன்றோடு உன் சோதனை காலம் முடியப் போகிறது. இனி நீ தொட்டது துலங்கும். இந்த உகாதி திருநாளில் கசப்பும் இனிப்பும் கலந்த வாழ்க்கையை அழகாக ஏற்றுக்கொள்ளும் மனம் கிடைக்கட்டும். நலமும் வளமும் நிரம்பிய புதிய ஆண்டு உங்களுக்காக தொடங்கட்டும். இனிய உகாதி நல்வாழ்த்துக்கள். இன்று தெலுங்கு புத்தாண்டான யுகாதி பண்டிகை மற்றும் வளர்பிறை பிரதமை திதி ஆகும். மொழிகளால் பிரிந்திருந்தாலும் சகோதரத்துவத்தால் இணைந்திருப்போம். நம்மிடையே நிலவும் இந்த ஒற்றுமையை என்றும் போற்றுவோம். எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நாளில் உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களும் செல்வங்களும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். ஓம் குரு பகவானே சரணம். இன்றைய பஞ்சாங்கம் 19 மார்ச் 2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. திதி அமாவாசை. காலை 6:52 வரை. பிறகு பிரதமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மதியம் 12:30 முதல் 1:30 வரை. ராகு மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய சிறப்பு யுகாதி பண்டிகை. குரு பகவான் அருளால் இன்று உங்கள் வாழ்க்கையில் ஞானமும் வளர்ச்சியும் பெருகட்டும்.